மதுரைக்காரங்க எவ்வளோ அமைதியானவங்க, அதுதான் உங்களுடைய டிஎன்ஏ. ஆனால் அதையே சீரழிக்க பார்க்குது இந்த என்டிஏ அப்படின்னு. டிஎன்ஏ என்டிஏன்னு ரைமிங்கில் பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் மதுரையில் போயிட்டு பிரச்சார மாநாட்டில் மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதுரைக்காரங்க யார் நல்லா ஜாலியாக பொரோட்டா சாப்பிட்டு கறி தோசை சாப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜிகிர்தண்டா குஸ்து கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக இருக்கிற ஒரு ஆட்கள். இதுதான் மதுரைக்காரங்களின் டிஎன்ஏ. ஆனால் அந்த டிஎன்ஏவையே சீரழிக்க பார்க்குறாங்க இந்த என்டிஏ. என்ன பண்ணுறாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி எதனா பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது தேர்தலில். பார்த்துக்கங்க, அந்த என்டிஏ இந்த டிஎன்ஏவையே அஃபெக்ட் ஆக பார்க்குதுன்னா பி வெரி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கறி தோசை பரோட்டான்னு நல்லா சாப்பிட்டோமா, வெயிலுக்கு இதமா ஒரு ஜிகதண்டாவை குடிச்சோமா, தெப்பக்குளம் பக்கமா காலராக நடந்தோமா, கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா என அமைதியாக விரும்புகிறோம் நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. அவங்க அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. அதுக்கடுத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் வந்துருச்சா, வரல. அதைத்தான் சொல்லியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்போலிருந்துடா வருது அப்படின்னா 2015 ஆரம்பிச்சாங்க இருந்ததா எய்ம்ஸ் வரப்போது ஒன்று கண்ணு மதுரைக்கு ஒன்று கொடுக்குறோம் நாங்கன்னு. கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா 15 பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 19 அடிக்கல் நாட்டுறாங்க. 19 அடிக்கல் நாட்டினா எவ்வளோ நாள்ப்பா பில்டிங் கட்டுவாங்க? அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற தேர்தல் போயிடுச்சு, நாடாளுமன்ற தேர்தல் போயிடுச்சு, அடுத்த சட்டமன்ற தேர்தலே வந்துடுச்சு. ஆனாலும் எய்ம்ஸ் வரல. இதுதான் அவங்களுடைய சாதனைகள். ஒரு எய்ம்ஸுக்கே இந்த பாடுன்னா பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மதுரைக்கு ஒண்ணு கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க, 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபெயில் ஆகிற பள்ளிகள்லாம் எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க டாப்பரை நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது. நாங்கள்லாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப்பர், எல்லாத்துலேயும் நம்பர் 1. நீங்கள் சொன்ன எதையுமே செய்யலை. உதாரணத்துக்கு இந்திய ரூபாயோடைய மதிப்பை நாங்கள் அப்படியே ஆட்சிக்கு வந்தோன்னு செங்குத்தாக தூக்கி நிறுத்திடுவோம், பயங்கரமாக உயர்த்திடுவோம். நீங்கள் எங்கே உயர்த்தினீங்க? செஞ்சுரி அடிக்க போகுது. அந்த அளவுக்கு அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு. அதை முதல்ல சரி பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கு, எங்ககிட்ட வந்து குறை சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பை அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம்னு வாய்க்கெழுத பேசுறீங்களா இல்லையா? இன்று என்ன நிலைமை இப்போ சொல்லுங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரூபாய் மதிப்பு பாஜக ஆட்சியில வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல செஞ்சுரி போட போகுது. போய் முதல்ல அதை எப்படி தடுக்கணும் பாருங்க. பரீட்சையில ஃபெயிலான ஸ்டூடெண்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பரா இருக்கக்கூடிய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா? முதல்ல நீங்க பாஸ் மார்க் அச்சு வாங்கிட்டு வந்து அப்புறமா தமிழ்நாட்டு கதையை பேசுங்க.